அந்த வந்து டேஸ்ட்டு பணியாரம் சூப்பராக இருக்கும். ஏன் ஒரு பிளேட் எவ்வளவு? 20. இந்த காலத்தில் வந்து 20 ரூபாய்க்கு பணியாரம். சின்னதாக ஒரு மினி விளாக் தாங்க பார்க்க போகிறீங்க. வெயிலோட கொடுமை அதிகமாக இருந்தாலுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஸோ பைக்கில் வந்தால் தான் வெயில் ரொம்ப அதிகமாக தெரியும். காரில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்தால் காரில் வந்தாலுமே வெயிலோட இது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கூட வந்து சர்வீஸும் வரான். ஏன்னா நான் வெளியில் இந்த மாதிரி சனிக்கிழமை வெளில கிளம்பும்போது சர்வீஸ் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். எங்கே போகிறீங்க என்ன பண்ணுறீங்கன்ட்டு. நீங்கள் அதே மாதிரி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு என் கூட வர ஆரம்பிச்சிட்டான். ஸோ நம்ம போய் இன்றைக்கி வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு டின்னர் சாப்பிட போகிறோம். எங்கே அப்படிங்கிறது இந்த வீடியோவிலே காட்டியிருக்கேன். ஏன்னா இளம்பிள்ளையை பொறுத்த வரைக்கும் பணியார கடையெல்லாம் நிறையா இருக்கும். ஸோ அது வந்து எங்கே போய் நாங்கள் சாப்பிட்டோங்கிறது ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒரு ஒரு குட்டி ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சொல்லலாம். அந்த கடையில் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன். சர்வீஸ்லேயும் கூப்பிட்டு போய் சாப்பிட வைக்கலான்ட்டு அப்புறம் அவன்கிட்ட கேட்டேன் பணியாரம் சாப்பிட்றியாடா அப்படின்ட்டு. ஸோ அவனும் வந்து டேஸ்ட் பார்க்குறப்பா அப்படின்னா. ஏன்னா ஏற்கனவே ஒரு இடத்துல போய் சாப்பிட்ருக்கோம். அது எங்கே அப்படின்னா சித்திரை கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடை இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சின்னம்பட்டி போகிற வழியில், இளம்பிள்ளை டு சின்னம்பட்டி போகிற வழியில் ஒரு வயசானவங்க 2 பேர் வந்து கடையில் வந்து பணியாரம் பண்ணுவாங்க. ஸோ அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலை வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். நிறைய ட்ராவல் வீடியோவோ யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க போகலாம். சர்வீஸ் போகலாமா? பொதுவாக ஹோட்டல் பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் நல்லா இருந்ததுன்னா கடை எங்கே இருக்குன்னுலாம் பார்க்க மாட்டாங்க, தேடி வந்து சாப்பிடுவாங்க. பணியாரத்தோட கலர் மட்டும் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ இங்கே வந்து இந்த ரோட்டில் சின்னம்பட்டி ரோட்டில் இந்த கடை நல்லா ஃபேமஸ். சட்னிலாம் கிடையாது, ஒன்லி சாம்பார் தான். அதுவும் பேக்ரவுண்டு வியூலாம் பார்த்துட்டு இங்கே பணியாரம் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? ஒரு இயற்கையான சூழலில். அதுவும் இந்த 2 பெரியவங்க தான். ஏஜ் கிட்டத்தட்ட 80 வயசு கிட்டே இருக்கும். அந்த ஐயாவுக்குலாம் 80க்கு மேலே இருந்தாலும் கம்மியாக இருக்காது. இந்த வயசுலேயும் உழைச்சி பொறுமையாக வந்து எல்லாத்துக்கும் வந்து பணியாரம் செஞ்சு கொடுக்குறாங்க. ஏன்னா பணியாரம் வந்து வேலை அதிகம். இந்த தோசை இட்லி மாதிரி வந்து சின்ன வேலையெல்லாம் இல்லை. ஒரு டைம் வந்து பணியாரம் ஊற்றி எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆகும். ஒரு பிளேட் பஜ்ஜி சாப்பிட்டாவே இப்போலாம் 20 ரூபா ஆகுது. ஆனால் 5 பணியாரம் 20 ரூபாய்க்கு சூப்பராக இருந்தது. சர்வீஸ்கிட்ட கேட்கலாம். சர்வீஸ் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டு? பணியாரம் சாப்பிட்டோம், சூப்பர் டேஸ்ட்டு. இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரமும் இல்லாமல் பணியாரமும் நல்லா ஸ்டவ்வாக டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் இந்த முட்டை பணியாரமும் வந்து யூஸ் பண்ணுவாங்க, சேல்ஸ் பண்ணுவாங்க. முட்டை பணியாரம் இன்றைக்கி சனிக்கிழமைனாலும் வாங்கல, நார்மல் பணியாரம் மட்டும் சாப்பிட்டோம். கடை பாருங்க முன்னாடியே இருக்கும், மெயின் ரோட்டு. கூட்டமும் வந்து எல்லாருமே வந்து பார்சல் வாங்குறவங்களும் இருப்பாங்க, சாப்பிட்றவங்களும் சைட்லேயே உட்காந்து சாப்பிடுவாங்க. டேய் அதை லாக் பண்ணிடுறா. டேய் கதவை லாக் பண்ணிடு. டோர் லாக் பண்ணி பட்டோ. எப்படி இருந்தது இன்னைக்கு ஸ்மால் ட்ரிப்? ஊர் பேர் என்னன்னு சொல்லு. தெரியாது. உனக்கு தெரியுமேடா. பேர் இளம்பிள்ளை. சரி, காரில் உட்காந்து என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு? சீட் பெல்ட். ஸோ நீங்கள் வந்து ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலம் திரும்ப கிளம்பிட்டேன். நடுவில் வந்து ஒரு வேறு ஒர்க்கு அட்ஜஸ்ட் ஒர்க் வந்ததுனால 10 ரூபா வந்து ஜலாண்டபுரம் போகிற வேலை இந்த டைமில் போக முடியல. சர்வீஸ் அதான் கேட்டுகிட்டே இருக்கும், என்னப்பா ஜலாண்டபுரம் போகிறதுக்கு வந்து போகலன்னு. சரி அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. பட்டு உனக்கு எப்படி இருந்துங்க லைட்டு? நல்லா ஃபேஸ் தெரியல. செம்ம ஐடியாடா. பட்டு பார்த்தீங்களா கேமராமேனாகவே ஆகிட்டான். லைட்டு வந்து ஃபேஸ்க்கு வந்து லைட் வெளிச்சம் கம்மியாக இருக்குன்னு தலைவர் வந்து லைட் போட்டார். பட்டு நீ ஏதாவது கற்றுக்கிட்டியா அப்பா கூட வந்து? நான் கற்றுக்கிட்டேன். நீங்கள் எப்படி வியாபாரம் பண்ணீங்க? எப்படி எப்படி சரி
நீ எப்படியும் அம்மாவுக்கு வந்து கேட்டான்னு ஸ்நாக்ஸ் கேட்டான்னு கடைசியில் அது வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. சர்வீஸில் வந்து அவங்க அம்மா ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டான்னு சொன்னாங்க. நான் அந்த பக்கம் போகிற வேலை இருக்கிறதுரா நேராக கிளம்பி ஊருக்கு தான் போகிற மாதிரி இருந்தது. கடைசியில் நடுவில் வேலை உட்காந்தனால இந்த ஸ்நாக்ஸும் வாங்கிடுச்சு. இளம்பிள்ளை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாரீ மேனுஃபேக்சரிங் இங்கே அதிகம். சாரீ வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை ஆல் ஓவர் இங்கே பார்த்திங்கன்னா கர்நாடகா, ஆந்திரான்னு இங்கே தயாரிக்கிற சீலை வந்து நிறைய ஊருக்கு அனுப்புகிறாங்க. அதே போல் இப்போ வந்து இந்த 2-3 வருஷமாக சூரத் சாரியும் இங்கே வந்து நிறைய சேல்ஸ்க்கு வருது. அது போக இங்கே லோக்கலில் இருக்க லூம்ஸில் ப்ரொடக்ஷன் ஆகிற சேலையும் இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு 1 லட்சம் இல்லை 4 லட்சம் இல்லை 5 லட்சம் லூம்ஸ்க்கு மேலே இருக்கலாம். இங்கே இளம்பிள்ளை, ஜலாண்டபுரம் அப்படின்னு இங்கே எல்லாமே ஃபேமஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து சாரீ மேனுஃபேக்சரிங்க. அதுலேயே வந்து இளம்பிள்ளை சாரீ அப்படின்னா அது ஒரு தனி மார்க்கெட்டே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அது நிறைய இன்னும் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் வந்தேன்னா. ஓகே பட்டு அங்கே காட்டுங்க சித்திர கோயில். அதுதான் சித்திர கோயிலோட மலை, சித்தர் மலை. காலங்கிநாதர் சித்தர் கோயில்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த மலைக்கு அப்படியே அடிவாரத்தில் தான் இருக்குது. பட் இந்த கோயில் இந்த மலை பேர் என்ன ஞாபகம் வந்து போயிடுச்சு மலை பேர் வந்து கஞ்சமலை. மலை பேர் மலை தான் வந்து கஞ்சமலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலையோட அடிவாரத்தில் தான் கோயில் இருக்குது. நம்ம கோயில் ஸோ கஞ்சமலை கோயிலுக்கு நம்ம வந்து இப்போ போய் பார்க்க போகிறோம். கோயிலில் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு, கோயில் இன்றைக்கி 7:30 வரைக்கும் திறந்துருப்பாங்க, சனிக்கிழமை. அதனால் போய் வேகமாக போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம். நம்ம சேனலுக்கு வந்து ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நல்லா யூஸ்ஃபுல்லான டீட்டெயில்ஸ்னால் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். அதில் எனக்கு என்னென்ன தகவல்லாம் தெரியுதோ உடனே ஷேர் பண்ணிடுவோம். இப்போ கூட இங்கே வண்டி எதுக்கு நிறுத்திருக்காங்கன்னா ஃப்ரூட்ஸ் கடை அங்கே ஒன்று இருக்குது. அங்கே வந்து ரேட்டு கம்மியாக கிடைக்குதுன்னு பார்த்துட்டு கிடச்சிது அப்படின்னா வாங்கிட்டு போகலாம். ஏன்னா ஆப்பிள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ப்ரைஸாக இருக்குது. சேலத்தில் பொறுத்த வரைக்கும் சேலத்தில் வந்து ரேட் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம ரெகுலராக வாங்குறது ஒரு கடையில் வந்து விலை ஃபிக்ஸடாக இருக்கும். 220, 280 ரூபாய்க்கு போயிடுச்சு ஆப்பிள். இங்கே எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மட்டும் ஆனால் வெயில் கொளுத்துது. மட்டும் சர்வீஸும் நானும் கோயிலுக்கு சித்திரை கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்கோம். வாரத்தில் ஒரு நாள் எல்லாம் அட்லீஸ்ட் குறைஞ்சது வந்து மாதத்தில் ஒரு 2 டைமாவது கோயிலுக்கு வந்துடுவோம். ஸோ பார்க்கிங் வந்து கார் பார்க்கிங் இருக்குது, பைக் பார்க்கிங் இருக்குது. ரெண்டுக்குமே வந்து பார்க்கிங்க்கு வந்து தனியாக உருவாகணும். ஸோ வாங்க கோயிலுக்கு போகலாங்க. டைம் வந்து 6:30 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து வெயிட் பண்ணோம் அப்படின்னா கோயில் வந்து நடசாத நேரம். சீக்கிரமாக சர்வீஸ் போகலாமா? அதான் அதை சுற்றிடு. ஸோ கோயில் வந்து மேலே முருகரை போய் ஃபஸ்ட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம் காலாங்கிநாதர் சித்தர் கோயில் சூப்பராக இருக்கும். ஏன்னா பக்கமாக வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க போன வருஷத்தில். பின்னாடி தெரிகிறது தான் வந்து கஞ்சமலைன்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த, மிகவும் பழமை வாய்ந்த காலாங்கிநாதர் சித்தர் கோயில் கஞ்சமலை அடிவாரத்திலே இருக்குது. மேலே வந்து முருகரோட ஆலயம். ஸோ நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறையா ஃபேமிலி ரிலேட்டடான விளாக்ஸ்லாம் இருக்கும். டெம்பிளுக்கு போவோம், கோயிலுக்கு போகிற வீடியோ, அது போக நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் ரெகுலராக வந்துட்டு இருக்கும். வாங்க போகலாம். மலை மேலே தான் முருகர் எப்போவுமே காட்சியளிப்பார். அந்த மாதிரி இங்கே இருக்க முருகரும் ஞான தண்டாயுதபாணியாக மலைக்கு மேலே இருக்கார். கோயில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஆஞ்சநேயர்கள் நிறையா இருப்பாங்க கோயிலை சுற்றியும். சர்வீஸ்க்கு வந்து அது கொஞ்சம் பயம். இந்த கோயிலுக்கு வந்தால் பார்த்து போகலாம்ப்பா. ஆஞ்சநேயா நிறையா மக்கள் வந்து முருகரோட ஆலயத்தை தான் பார்க்குறோம். முருகருக்கு அபிஷேகம் ஆகி பூஜை ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க கோயிலுக்கு போகலாம். எவ்வளோ குட்டி போடுறா குட்டி குரங்கு. பட் இந்த மலையில் பெல் இதடிச்சு ஞாபகம் இருக்கா? சர்வேசனுக்கு இப்போ குரங்க பார்த்தோன்னே பயம் வந்துடுச்சு. அதனால் கையில் ஒரு குச்சி எடுத்து தட்டிகிட்டே வரோம். ஒன்றும் பண்ணாது சாமி, பயந்துக்கிறேன். அது போட்டு போயிடும். போங்க சர்வீஸ் பயந்துக்கிறேன். ஓடுங்க. சர்வீஸ் பயந்துக்கிறேன். ராமர் தான் பார்த்தா ஒரு ரூங்குதுரா. சரி போயிடும் போயிடுச்சு பாரு. நல்லபடியாக முருகரை வந்து தரிசனம் பண்ணியாச்சு. மணி 6:50.
வேகமாக போய் அங்கே சித்தர் கோயிலுக்கும் போயிடணும். இன்னும் நடை சாத்திடுவாங்க. போடலாம். வாங்கிநாத சித்தரோட கோவில், மூலவர் சன்னதி. கோயிலில் சர்வேஸும் நானும் சர்வேஸ் சாமி கும்பிட்டியா? நல்லா குட்டிங்களா? 3வது பிறை, 3ஆம் பிறையா 4ஆம் பிறையா? சூப்பராக இருக்குல்ல நிலா பிறை. கோயில் மூலவர் சந்நிதிக்கு அப்படியே பின்னாடியே தெரியுது நிலா. போட்டாச்சு. 8 மணி வரைக்கும் நடை திறந்துருக்க மாட்டோம். அதுவும் டைம் என்னன்னு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சேனலில் வந்து வீடியோ போட்டிருந்தோம். கோயில் பற்றி தல வரலாறு பற்றி நம்மளுக்கு வந்து உள்ள பூஜை பண்ணுறவர் வந்து சொல்லியிருந்தார். இந்த கோயில்லையும் வந்து அவரே இருந்தார். ஏற்கனவே அந்த வீடியோலேயும் அவர் இருப்பார். அப்படி அதே போல் மேலே முருகனோட சன்னதியிலையும் அவர் வந்து பார்த்திங்கன்னா சொன்னவர் வந்து மேலே அந்த முருகர் கோயிலில் இருந்தார். ஸோ 2 பேரையும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சேர்த்து பார்க்குறோம். ஏன்னா ஒருத்தர் ஒரு டைம் இருப்பாங்க, ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. மட்டும் சாமி கும்பிட்டு நல்லா கூட்டம் வந்து இங்கே அமாவாசை டைம்லாம் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும். இப்போ நான் அந்த கிணறு வந்து சொன்னது தீர்த்த கிணறு. இங்கே நேராக கோயிலில் வந்து நேராக உள்ளே போகணும். அது இப்போ வந்து தீர்த்த கிணறு வந்து இந்த டைமுக்கு ஓப்பன் ஆகிருக்குமான்னு தெரியல. ஆனால் பகலில் வந்தாங்கன்னா நிறைய பேர் வந்து தீர்த்த கிணறுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி பக்கம் வராங்க. இப்போ இங்கேயே வந்து கோயில் கோயில்